സാറ് അതിനെടുത്ത് വെച്ച് കഴിഞ്ഞില്ലേ? ഒന്ന് പെട്ടെന്ന് ആവട്ടെ. പിടി റാം, മിസ്സായി നോക്കി പോട്. ഡ്രോപ്പ് ഒന്ന് വന്നിട്ടെ. രാമണ്ണ ബായ്. பாய்டா. டேய் பைக் பத்திரம்டா. ഡേ ഒന്ന് വേഗം വാടാ. അല്ലേട്ടാ, ഞാൻ വന്നപ്പോഴേ ചോദിക്കണമെന്ന് വിചാരിച്ചെന്നാ, ഈ അപ്പുറത്തെ ഇപ്പുറത്തെ മുറിയിലുള്ളവരെല്ലാം അനിലേട്ടൻ്റെ കമ്പനി തന്നെയാണോ ജോലി ചെയ്യുന്നത്? അപ്പുറത്തുള്ള ജീവിച്ചിട്ടുണ്ടോ വടയായെന്ന് ഞാൻ അന്വേഷിക്കാറില്ല. ഞാൻ രാവിലെ പോകും, വൈകിട്ട് വരും. ഈ പരിപാടി കൊള്ളാലോ. നിങ്ങൾക്ക് നാട്ടിൽ ഇതൊന്നും പണിത് കയറ്റിയാലോ? നല്ല കാശ് കിട്ടുന്ന പരിപാടിയല്ലേ? നാട്ടിലൊക്കെ പണിത ഒരു ഈച്ച പോലും വരില്ല. ഒന്ന് പെട്ടെന്ന് വാടാ. എന്നിട്ടെന്താ സാറിൻ്റെ പരിപാടി? നീ ടൈഡൽ പാർക്ക് ജോയിൻ ചെയ്യണുണ്ടോന്ന്? ഈ ടൈഡൽ പാർക്ക് നമുക്ക് ശരിയാകുകയല്ല. നാട്ടിലെ വല്ല പരിപാടിയും നോക്കാം, അതാ നല്ലത്. അല്ലേട്ടാ, ഇവിടെ അടുത്തേത്താ റീചാർജ് ഷോപ്പുള്ളേ? എനിക്കൊന്ന് റീചാർജ് ചെയ്യണമായിരുന്നു. ഇപ്പോഴോ? നിന്റെ ട്രെയിൻ മിസ്സാണോ? വാടാ. അതല്ല, ഇത് കുറച്ച് അർജന്റാ. നിനക്ക് റീചാർജ് ഷോപ്പ് എവിടെയാണെന്ന് അറിയോ? ഞാൻ കണ്ടുപിടിച്ചോളാം. മയിര്. എവിടെയാ പന്നി ഇത്ര നേരം? ഇവിടെ ഒന്നും റീചാർജ് ഷോപ്പില്ല. ഇനി അത് ഗുദായി പോയാ ചെയ്തു. പെട്ടെന്ന് വാ, ട്രെയിൻ വന്നു. ഒന്നെനിക്ക് വാടാ. பைக் பார்க் பண்ணு பாத்தீங்களா? இல்ல அண்ணா, ஒரு பைக் இருந்து பாத்தீங்களா? தம்பி, அங்க ஒரு பைக் இருந்து பாத்தியா? இல்லண்ணா. அண்ணா, இங்க ஒரு பைக் பார்க் பண்ணுங்க பாத்தீங்களா? பார்க்கலையப்பா.
சுண்டல் அண்ணா சுண்டல் வேணுமாண்ணா ஏற்பட்ட சுண்டல் அண்ணா சுண்டல் வேணுமாண்ணா போடா. பிளாக் கலர் பல்சர் தானே ஆமாம் பாத்தியா? சுண்டல் வேணுமாண்ணா எவ்வளோ? 10 ரூபா தான். கருப்பா உள்ளியா ஒரு அண்ணன் வந்து எடுத்துட்டு போனார். யாரு 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 என்ன ஊர்லாம் தெரியாது. சுண்டல் சுண்டல் நான் கேரளப்பட்ட சுண்டல் 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 சுண்டல். வேற. ஹலோ அசோக், அனில்டா. சொல்கிறான் மச்சான். மச்சான், ராமோட பைக் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்தேன்டா. ஆ இப்போ பைக் காணோம்டா. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குடா. என்னது பைக்கை காணாமா? வேறு பாடு. போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கு? டேய் பக்கத்தில் எங்கேயாவது விசாரிச்சுட்டு போடா. ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணுற? போலாமா? அண்ணா, இங்கே போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கு? ഹലോ, ഒരു പ്രശ്നം ഉണ്ടായിരുന്നു. എന്താ? ഞാൻ റീചാർജ് ചെയ്യാൻ പോയില്ലേ, ആ പോയിട്ട് തിരിച്ചു വന്നപ്പോ ഓപ്പ്, നിനക്ക് നേരത്തെ പറഞ്ഞ് തൊളിച്ചോടായിരുന്നോ? ബൈക്ക് അവരെ പൊക്കിക്കൊണ്ട് പോയി. ആ കൊച്ചിനെല്ലാം പറ്റിയോ? എനിക്കറിയില്ല. அண்ணா ஒர்க்கிங்ஸ். ஒரு வாட்டர் பேக்கெட். என்ன போலாமா?
சொல்லு அசோக். மச்சி நீ வேணா ஒன்று பண்ண, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ரேட்டு நமக்கு தெரிஞ்சால் தான். அவர் நம்பரை நான் இப்போ அனுப்பிச்சி வைக்கிறேன், அவரை போய் பாரு, எதாவது பார்த்து பண்ணுவாப்புல. கையில் பைசா வச்சுருக்கலடா? அதெல்லாம் இருக்கு மச்சி, ஆனால் நீ வந்தால் நல்லாயிருக்கும். நானா ஆஃபீஸில் இருக்கேன் மச்சான், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, ஈவினிங்குள்ளே முடிச்சா ஆகணும். சாரி மச்சான், நான் வேணா அவர்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன், ஓகேவா? ஓகே மச்சான், ஓகே நான் பார்த்துக்குறேன். பாய் மச்சான், தப்பாக நினச்சிக்காதடா. ஓகே ஓகே, பாய் பாய். அண்ணா இந்த ஏட்டு எங்கே இருக்காரு? பின்னாடி தான் பேசிட்டு இருக்காருப்பா. பசங்ககிட்ட நான் பேசிட்டேன் சார், அவங்க தெரியாமல் செஞ்சது இனிமேல் அப்படி செய்ய மாட்டாங்க. சரிங்க. ஒரு வாட்டி நான் சொல்லி அனுப்பிட்டா அப்புறம் திரும்ப அதை பண்ண மாட்டாங்க. உங்கள் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரி சரி சரி. அப்புறம் நான் சொன்னதெல்லாம். வணக்கம் சார். ம், யார் பண்ணி? பேர் அனில். அசோக். ஓ நீ தானே அது? அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வரேன். சரி போப்பா. சார். சொல்லுங்க பாய். சார் நீங்களே பார்த்து இந்த பிரச்சனையை முடிச்சிருங்க. ம். அப்புறம் நம்ம பேசின அமௌண்ட் இதில் இருக்கு, ஓ சரியா இருக்குதான்னு எண்ணி பார்த்துக்குங்க. சரி சரி. உங்களுக்கு ஓகே தானே? அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லிடுங்க. டைம் பாய். அதில் நீ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன் பாய். பார்த்துக்குங்க. அதான் நான் பார்த்துக்கிறேன்னு நல்லா சொல்லிட்டேன்ல, நீங்கள் போயிட்டு வாங்க பாய். நான் வரேன் சார். வாங்க. திரும்பி வந்து பார்த்தா பைக்கு காணும் சார். அதான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லை சார், பைக் வேறு ஆக்சிடென்ட் மாட்டிக்கிச்சு, ரூம்மேட்டோட பைக்கு. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் சார். அதுக்கு கொஞ்சம் செலவாகுப்பா. நீங்கள் மனசு வச்சா முடிச்சிடலாம் சார். பிஸ்கட் சாப்பிட்றியா? வேணாம் சார். ம். கருப்பா ஒல்லியாவா? ஆமாம் சார். என்ன ஷர்ட் போட்டிருந்தான்? கருப்பு கலர் சட்டை. கருப்பு கலரா? ஆமாம் சார். ம். என்ன வயசு இருக்கும்? ஒரு 25 இருக்கும். அப்படி யாராவது தெரியுமா? இல்லை சார். வண்டி நம்பர் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கியா? கொடுத்துருக்கேன் சார். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லி அனுப்புகிறேன். சுண்டல் 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 அண்ணா கேரட் பட்டா சுண்டல் 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 அண்ணா சுண்டல் சுண்டல் சுண்டல். இந்த வாரத்துக்குள்ள பாய்களை 1 லட்ச ரூபா கொடுத்தே ஆகணும். அட்லீஸ்ட் 50,000 வச்சு கொடுத்தே ஆகணும். இல்லாட்டி பாய் வேலையை காட்டுறான். மாமே ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்ல. ஐயரா கோத்தா அந்த பாய் என்னை கை நீட்டி காசு வாங்க முடிய ஏச்சிருக்கணும்.
ஒரு ஐடியா இருக்கு. பைக் திருடலாமா? முடியுமா? என்னது? ஒரு நல்ல பைக் திருடி விற்றா குறைஞ்சபட்சம் 50,000 கிடைக்கும். ஆளெல்லாம் எனக்கு தெரியும். பாயை பற்றி தெரியல, பீஸ் பீஸ் ஆக்கிடும். குழந்தைய அச்சு போட்டு ஒருத்த நிக்காமல போயிட்டு நீங்க வண்டிடுறா. மாமே, எங்க இருக்க நீ? சீக்கிரமா நான் பைக் குத்திட்டு காசு வாங்கிட்டு போலாம். ஹலோ ஹலோ ஹலோ.
ஹலோ, தம்பி வண்டி கிடைச்சிச்சு, ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு எடுத்துட்டு போ. சரி சார், சரி சார். சந்தோஷம் தானே? தேங்க்யூ சார். சாவி தான் இல்ல, உன்கிட்ட ஏதாவது ஸ்பேர் கீ இருந்தா வந்து எடுத்துட்டு போயிடு. இருக்கு சார். தேங்க்யூ சார். சீக்கிரம் வா. ஓகே சார். ஹலோ, சொல்லுப்பா. சார், நான் பைக் எடுத்துக்கிட்டேன் சார். அப்படியா? வெரி குட். சரி, உன் வண்டி தானே நல்லா செக் பண்ணிட்டியா? ஆமாம், செக் பண்ணிட்டேன் சார். ஓகேப்பா, ஓகே, ரைட். தேங்க்யூ சார். போலீஸ்காரன் கேட்ட காசு கொடுத்தாச்சு. அவன் இனி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபுல்லா இருக்கா? ஆ, எல்லாம் கரெக்டாக இருக்கு பாய். இது என்னது, கட்டுக்கட்டெல்லாம் போட்டிருக்க? இல்லை பாய், பைக்கில் இருந்து கீழே வந்துட்டேன். அப்படியா? சரி போ. ஆ, சொன்னது புரிஞ்சதில்ல, மற்றவங்ககிட்டையும் சொல்லிடு. இனி எந்த பிரச்சனையும் வேண்டாம். எல்லாம் விடுறா, எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இந்தா பிடி. சாவி எங்கே தொலைச்சுன்னு சொன்ன? இல்லை மச்சி, பாக்கெட்டில் போட்டிருந்தேன். லிஃப்ட்லன்னு நினைக்கிறேன் மச்சான். ஏன் மச்சான்? Hey, nothing da. I just asked.